ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் 2 ஐட்டம் வந்து நான் சேலில் கொடுத்துருக்கேன். நிறைய நண்பர்களே இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வச்சுட்டு லட்சக்கணக்கில் போகும்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? நான் என்ன விலைக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ரெண்டாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 1 கோட்ரானா வந்து நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? 1 கோட்ரானா இந்த காயினும் பார்த்தீங்கன்னா இல்லை 100 வருஷம் ஓல்டு மாதிரி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷங்கள் தெரியும். 1904, 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 120 வருஷத்துக்கு பழசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் மொத்தமாக இந்த காயினோட ரேட்டை சொல்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு புரியும். வேணும் இந்த ஐட்டம் வேணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தி என்கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இந்த 1 கோட்ரானால ஒரு செட்டு தான் இருக்குது. இந்த 10 ரூபா நாணயங்களில் ஒரு 4 இல்லைனா 5 செட் வந்து ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கும். பார்சல் சார்ஜோடு சேர்த்தே சொல்லிடுறேன். தேவை இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இருக்கக்கூடியது இந்த 10 ரூபா காயினை பார்த்துடலாம். வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். காயினை சேல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் புகைப்படங்களை அனுப்பாதீங்க. இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி அனுப்புங்க. சரிங்களா? இன்ஸ்டாகிராமில் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மெசேஜ் வருது. எனக்குமே வந்து ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஃபோன் மெமரியும் இல்லை என்கிட்ட. சரிங்களா? எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க. இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை அனுப்புங்க. என்ன விலை சொல்கிறேன்றதை முதல்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? மாதவ வைஷ்ணோதேவி இருக்குது, காயர் போர்டு இருக்குது, காந்தி ரிட்டர்ன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, பார்லிமெண்ட்டு, அம்பேத்கர், ஹோமி பாபா, சுவாமி சின்மயானந்தா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, யோகா டே, நேஷனல் ஆர்கியூஸ், மகாராணா பிரதாப், 75th அக்கம் ஒன்று இருக்குது. மீதிலாம் நார்மல் ஐட்டம் தான். சரிங்களா? இந்த செட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். பார்சல் சார்ஜோடு சேர்த்து 300 ரூபாய் கொடுத்துருக்கேன். மொத்தம் எத்தனை நாணயம்? 17 நாணயங்கள் இருக்குது. ஓகேங்களா? 17 நாணயங்கள் வந்து கொடுத்துருக்கேன். பார்சல் சார்ஜோடு சேர்த்து 300 ரூபாய் உங்களுக்கு வரும். செட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா. 17 நாணயங்களுக்கு 230 ரூபான்னு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. இந்த 20 ரூபா, இந்த 10 ரூபா, இந்த கடைசியாக இருக்கு இல்லையா, இந்த ஐட்டமுக்குலாம் நான் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜுமே போடல. இதுமாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 230 டிவைடட் பை 11 நாணயங்களுக்கான விலையை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஐட்டம் வந்து செட்டாக கொடுக்கும்போது இந்த விலைக்கு வந்து கொடுத்துருங்க. இதுவே நீங்கள் ஹோல்சேலாக லாட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா 12 ரூபாய் 50 பைசா. சரிங்களா? மிக்ஸ்டாக இருக்கும். தேவை இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு 50 நாணயங்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்சல் சார்ஜ் நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ எல்லாமே கலந்துருக்கும். கம்மியாக தான் இருக்கும். ஒரு 200லேருந்து 300 நாணயங்கள் வரைக்கும் தான் ஸ்டாக்கில் வந்து அவைலபிள் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் இந்த ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, சார் 10 ரூபாய்க்கு ஏன் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 ரூபா 1 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி நாணயம் இருக்கு இல்லையா, இந்த ரேகை போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மேலே கோடு கோடாக போட்ட மாதிரி சன்ரைஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ரேஸ் போட்ட மாதிரி, அதேமாதிரி இந்த தானிய வகை இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா காமன் ஐட்டமில் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக எல்லார்கிட்டையும் கிடச்சிரும். இந்த மாதிரி காயின் இருக்கு இல்லையா, இந்த பின்னாடி வந்து தலைவர்கள் படம் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி நாணயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் என்னோட ஷார்ட்டில் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வைரல் ஆகிருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ் கீழே வந்து நாங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா வந்து 250 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபாய்க்கு நான் ஏன் எக்ஸ்ட்ரா 250 ரூபா கொடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி படம் போட்ட நாணயங்கள்லாம் நீங்கள் பொதுவாக டீலர்கிட்ட கொடுத்தாலே உங்ககிட்ட இருந்து ஒரு 50 பைசா 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்குவாங்க. இப்போ நம்மளுமே அப்படி தான் வாங்குவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டீலர்களுமே அப்படி தான் வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய காயினுக்கு வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி படம் போட்ட நாணயங்கள் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் என்கிட்ட என்ன கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருப்பீங்க, என்கிட்ட 100 இருக்குது 200 இருக்குன்னு. அந்த 200 காயினில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காயின் இல்லைனா 10 காயின் தான் வந்து இந்த மாதிரி வந்து பின்னாடி படங்கள் வந்து தலைவர்களோட படங்கள் வந்து போட்டிருக்கும். கமமரேட்டிவ் நாணயங்கள் கிடைக்கிறது கஷ்டம். நார்மலாக இருக்கக்கூடிய நாணயங்கள் கிடைக்கிறது ஈஸி. செட்டோட ரேட் சொல்லியிருந்தேன் 300 ரூபாய் வரும். வித் ஷிப்பிங்கோட வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 20 ரூபா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நார்மல் ஐட்டம்ங்க. இதெல்லாம் தயவுசெய்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா விலை கொடுக்கும், விலை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகாதீங்க. இதில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய நாணயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலை கம்மி தான். மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 5000 போகும், 10000 போகும், லட்சக்கணக்கில் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான தகவல்களை நம்பி போயிட்டு ஏமாறாதீங்க. பணம் கட்டாதீங்க. சரிங்களா? சமீபத்தில் கூட ஒரு 2-3 நபர்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க, சார் நான் பணம் கட்டிட்டேன் சார், ஒரு 15,000 வரைக்கும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து உங்கள் காயினை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்ல. எக்ஸிபிஷன் எதாவது நடக்குது, நாணய கண்காட்சிகள் நடக்குது அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்லே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுப்பேன். யூடியூப் சேனல் அப்டேட் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எக்ஸிபிஷனில் சேல்ஸ் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய விலையை தெளிவாக பார்த்துக்குவோம். சரிங்களா? ஏதாவது ஒரு ஹிந்திக்காரங்க சேனல், தமிழ்லேயே கூட நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டுபாக்கூர் சேனல் நிறையா இருக்குது. நிறைய டூப்ளிகேட் விலை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையே இல்லாத ஒரு விலையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த மாதிரி தகவல்கள் நம்பி ஏமாறாதீங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய செட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோட்ரானா. இந்த 1 கோட்ரானாவும் நிறையா நண்பர்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஒரு சில வருடங்கள் தான் விலை அதிகமாக போகும். சரிங்களா? அது என்னென்ன வருஷம்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த வருடங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வருடங்கள் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு விலை சேல்ஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டான விலை வேணும்னா அப்படின்னா பழைய வீடியோக்களை வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன் இந்த காயினை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது, சார் இதெல்லாம் 100 வருஷம் பழசு, 150 வருஷம் பழசு, இதுக்கே நீங்கள் 20 ரூபா 15 ரூபா விலை சொல்கிறீங்கன்னா அதுதான் மார்க்கெட் ரேட். சரிங்களா? என்கிட்ட இந்த நாணயத்தை ஹோல்சேலில் எடுத்தவங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த காயினை வந்து நான் 16 ரூபான்னு நான் சேல்ஸ் பண்ணேன். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயத்தை ஹோல்சேலில் 16 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது கூட 20 ரூபா 22 ரூபா தாண்டி போட மாட்டேன். நல்ல கண்டிஷனாக இருக்கும். கண்டிஷன் கம்மியாக இருக்கும்போது விலை வந்து உங்களுக்கு கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
சரி, என்னென்ன வருடங்கள் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எட்வர்டில் வரும், மொட்டை தலையாக இருக்கும், அந்த ராஜாவில் வரும். இது உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1904, 5, 6, 7, 8, 10 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டைத்தலை ராஜாவில் வரும், எட்வர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து மொட்டைத்தலையாக இருக்கிற ராஜா வரும் சரிங்களா. நாணயத்தோட இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் இருப்பாப்பில். அடுத்தது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜில் வரும், ஜார்ஜ் 5. வருஷங்கள் பார்த்துக்கோங்க. 1913, 14, 17, 18, 19, 20, 25, 26, 28, 29, 30, 33, 34, 35, 36 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் 5ல் வந்துடும் சரிங்களா. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவோட முழு உருவப்படம் போர்ட்ரேட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வந்து 36 வரைக்கும் ஜார்ஜ் 5ல் வந்துடும். அதுக்கு அடுத்தது வரக்கூடியது ஜார்ஜ் 6ல் வரும். 38, 39, 40, 41, 42 இது ஒரு எத்தனை நாணயங்கள்? 5 நாணயங்கள். இது 5 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் 6ல் வந்துடும். மொத்தமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 நாணயங்கள் கொடுத்துருக்கேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் சார்ஜ் இல்லாமல் சொல்கிறேன் 850 ரூபா வரும் சரிங்களா. கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு 30 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. 850 ரூபா. பார்சல் சார்ஜ் ஒரு 70 ரூபா நீங்கள் எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு செட்டு தாங்க இருக்குது. இதில் வந்து ஒரு செட் இருக்குது. 10 ரூபா காமிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 செட்டு வந்து இருக்கும். தேவை இருக்கவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக விலை போகக்கூடிய வருடங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சரிங்களா. இதில் 1941 சரிங்களா. 41ல் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு புள்ளி இருக்கணும் ஓகேங்களா. இப்போ 1941ல் மேலே வந்து சின்னதாக ஒரு புள்ளி எந்த இடத்துலனா இந்த ONன்னு இருக்குல்ல, இந்த 1ன்னு இருக்குல்ல, 1ன்னு இருக்கா, இந்த எண்ணுக்கு மேலே சின்னதாக ஒரு புள்ளி இருக்கணும் ஓகேங்களா. இப்போ நான் கொடுத்ததில் இல்லை, இது வந்து காமன் ஐட்டம்லாம் வந்துடும் ஓகேங்களா. இது வேறுங்க, வேறு காயினில் காட்டுறதுல இருக்கேன். சரி, நான் கொடுத்தது எல்லாமே கல்கட்டை மெட்டு தான் போல இருக்குது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ONE என் என்ற வார்த்தைக்கு மேலே சின்னதாக ஒரு புள்ளி இருக்கணும். இப்போ சைட்லலாம் இங்கே இருக்குல்ல, சின்னதாக இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு புள்ளி இந்த என் என்ற வார்த்தைக்கு மேலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த நாணயம் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாக போகும். ரெண்டாவது, இந்த ஜார்ஜ் 5ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1911 உங்களுக்கு விலை அதிகமாக போகும் சரிங்களா. 1911ஆம் வருடம் உங்களுக்கு விலை அதிகமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1916ஆம் வருடம் உங்களுக்கு விலை அதிகமாக போகும். குறைந்தபட்ச விலை 200 ரூபா வச்சுக்கோங்க. 1916க்கு குறைந்தபட்ச விலை ஒரு 500 ரூபா 600 ரூபா வச்சுக்கோங்க. நாணயத்தோட கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு விலை மாறுபடும். எட்வர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1909 ஒரே வருடம் தான். மற்ற வருடங்கள் வந்து பெரிய அளவில் விலை போகாது. 1909 நான் கொடுத்துருக்க மாட்டேன் இதில். 1909 உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை அதிகம். குறைந்தபட்ச விலை ஒரு 400 500 ரூபா. கண்டிஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா 180 200 கூட போகும். கண்டிஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாக போகும். மறுபடியும் சொல்கிறேன், பொய்யான யூடியூப் வீடியோக்களை பார்த்து ஏமாந்துட்டு இருக்காதீங்க. மார்க்கெட் ரேட்ன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நாணய கண்காட்சியில் வந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. காயின் வந்து உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் வியாபாரம் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி புகைப்படங்கள் அனுப்புங்க. ஒரு நாணயம் 2 நாணயம் தான் வேணும், என் கலெக்ஷனுக்கு 1 2 போதும், எவ்வளோ நாணயங்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட ஐடி உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.